பொருள் நேர்களுக்கு வணக்கம். ரீசெண்டா தான் ரஜினிகாந்த் இருக்காருல்ல, அவரு லால் சலாம் படத்துல ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. பெருசா படம் அந்த அளவுக்கு போகல அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், அவரோட ரோல் தான் பெரிய ரோலாவே இருந்தது படத்துல அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு விஷால் நடிச்சிருக்காரு. விஷ்ணு விஷாலோட ரோல் பெருசு தான், ஆனா ரஜினியோட அவருக்கு கொஞ்சம் கம்மி தான் டியூரேஷன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தா விக்ரம் தான் அந்த படத்துல கேமியோ பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சைடு சொல்லிட்டு இருக்கிற ரஜினிகாந்த் இன்னொரு கேமியோக்கு தயாராயிட்டாருப்பா. இன்னொரு கேமியோவா யாரு படத்துலப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மட்டும்தான் பண்ணுவீங்களா, எனக்கு பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அவரோட இன்னொரு மகளான இளைய மகளான சௌந்தர்யா ரஜினிகாந்த் ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாங்களாமா. அதுவுமே கிரிக்கெட் படம் தான் அப்படிங்கிற மாதிரியும், சௌரவ் கங்குலி இருக்காருல்ல, அவரோட பயோபிக் தான் படமாக்க போறாங்களாமா. அந்த படத்துல ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்கப்பா. தலைவர் 172 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சௌரவ் கங்குலி ரோல்ல இவர் பண்ணல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோவாக தான் பண்ணுறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்படிப்பட்ட கேரக்டராக இருக்க போகுது இவருக்கு இந்த படத்தில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் நச்சு ஒரு பயோபிக் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்பப்படுகிறது. எப்படி இருக்க போகுது தாதாவோட இந்த படம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.